பால்பிட்டேஷன். சிலருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இல்லாமல் கேஸ்னாலேயோ அல்லது வந்து இன்டைஜஷன்னாலேயோ இல்லை அதிகமாக காஃபி குடிக்கிறதுனாலையோ ஆல்கஹால்னாலேயோ ஸ்மோக்கிங்னாலேயோ எமோஷனல் அப்செட்னாலேயோ ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஆங்ஸைட்டினாலேயோ இந்த இதய படபடப்பு வரலாம். சரியா? அப்படிப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு 3 அக்குபஞ்சர் புள்ளிகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் புள்ளி வந்து உங்களுடைய காதோட இந்த டாப் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த உச்சியில் வரக்கூடிய இந்த இடம். சரியா? இந்த 2 விரல்களும் சேரக்கூடிய இந்த இடம் உச்சியோட சென்டர் பாயிண்ட் D20ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல 1 நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. சரியா? அடுத்த புள்ளி வந்து உங்களுடைய மணிக்கட்டு ரேகையோட சென்டரில், இந்த சென்டர்லேருந்து உங்களுடைய கட்டவர்களுக்கு 2 கட்டவர்கள் வச்சிங்கன்னா 1 2 2வது கட்டவர்கள் முடிகிற இந்த இடத்துல இந்த 2 தசை நார்களுக்கு நடுவில், சரியா, சென்டர் பாயிண்ட்ல வரக்கூடிய இந்த புள்ளியோட பேர் வந்து P6. இந்த புள்ளியில அதே மாதிரி 1 நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. அடுத்த புள்ளி உங்களுடைய சுண்டு வரலுக்கும் மோதிர வரலுக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸ்ல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா மணிக்கட்டு ரேகையில இந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு தெரியும், பைசிஃபார்ம் சொல்லக்கூடிய. சரியா? பிசிஃபார்ம். இந்த போனுக்கு கீழ்பக்கமா இந்த உள்பக்கம், சரியா, இந்த இடத்துல ஒரு மைல்டான டிப்ரெஷன் இருக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. இந்த பாயிண்டோட பேர் வந்து H7. சரிங்களா? இந்த 3 புள்ளி H7, P6, இந்த D20 இந்த 3 புள்ளிகளையுமே தினமும் காலையிலையும் மாலையிலையும் நீங்க தொடர்ச்சியா அழுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இதய படபடப்பு அப்படிங்கிற அந்த பால்பிட்டேஷன் பிரச்சனையை வந்து கொஞ்ச நாள்ல சரி பண்ணலாம்.